Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜார் ஆப்போட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜார் ஆப்னா என்ன? இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்றது? ஆட்டோ பே ஏதாச்சும் இருக்கா? சப்போஸ் ஆட்டோ பே இருந்தா எப்படி ஆட்டோ பே கேன்சல் பண்றது? அண்ட் இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சேஃபான ஆப்பா? இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஜார் ஆப்னா இது ஒரு டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க டெய்லியும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை கோல்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கா மைக்ரோ இன்வெஸ்டிங்க்கு டிசைன் பண்ண ஒரு ஆப். இதுல நம்ம 10 ருபீஸ்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜார் ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே சி ஹவு ஜார் ஒர்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே டெல் அஸ் யுவர் சேவிங் கோல்னு இருக்கும். ஸோ உங்களோட சேவிங் கோலை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் செட் பண்ணணும். ஒரு அமௌண்ட் செட் பண்ணிட்டு செட்டப் டெய்லி சேவிங் கொடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே ஆட்டோ பே கேட்கும். ஸோ இது மந்த்லி டிடக்ட் ஆகிற அமௌண்ட் இல்லை, இங்கே நம்ம டெய்லி சேவிங் பண்ணுறோம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெய்லியுமே அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆகும். அதனால நீங்கள் சேவிங் அமௌண்ட் செட் பண்ணும்போது நல்லா திங்க் பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்லி பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டன் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் வீக்குக்கும் ஆட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணுறது வேணும்னு நினச்சிங்கன்னா ரிமைண்ட் மீ லேட்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆப்போட ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜார் ஆப்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு குவிக்காக பார்க்கலாம். இந்த ஆப்ல நம்ம ஜஸ்ட் 10 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு கூட இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ஆப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அமௌண்ட்டை நம்ம கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருக்குமே வீடியோ கைட்லைன்ஸ் கூட இந்த ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ இந்த ஆப்பில் ஸ்பின் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா கோல்டு காயின், டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஸ்பின்ஸ் எல்லாம் கிடைக்கும். 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்ஸ் கிடைக்கும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 50 ருபீஸ். நீங்கள் இன்னைக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இன்னைக்கு ரேட்டில் நீங்கள் 24 கேரட் கோல்டெல்லாம் வாங்கிக்கலாம். ஆல்சோ இதில் ரெஃபர் அண்ட் ஆர்ன் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனும் கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் கேஷ் ஆர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ரி கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் 5 மிஸ்ட்ரி கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டே KYC வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வித்ட்ரா டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இவங்க ஐடி வெரிஃபிகேஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் ஸ்மால் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ ப்ரையராகவே ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது. இல்லைனா வித்ட்ரா டைமில் இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் ஸ்மால் எரர் இருந்தாலுமே அமௌண்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரையராகவே நீங்கள் இந்த KYC எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஐடி வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரொஃபைலுக்கு போயிட்டு கம்ப்ளீட் KYC கொடுங்க. உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களோட ஐடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வித்ட்ராவல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை கேஷாக வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அது மோர் தென் 200 ருபீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வித்ட்ரா பண்ண முடியும். ப்ரையராக பண்ண முடியாது. ஸோ 24 ஹவர்ஸில் ஒன்லி 1 டைம் மட்டும்தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காகன்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நெக் ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் ஆப்போட இதுதான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இந்த நெக் ஆப்பில் போய்ட்டு கோல்டாரு சில்வர் காயினாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ஜுவல்லரியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் காமனாக இந்த ஆப்ஷன் அவ்வளோவா ஒர்க் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜுவல்லரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி, குவான்டிட்டி, ரேட் இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணிட்டு வாங்குறது தான் சேஃப்னு எல்லாரும் நினைப்போம் இல்லையா? ஸோ இது அவ்வளோவா சேஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3% GST சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி 3 to 5 டேஸ்லேயே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. பட் அதை வாங்கும்போது நம்ம தான் செக் பண்ணிட்டு வாங்கணும். ஏன்னா ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் எல்லாம் இதில் கிடையாது. நம்ம தான் முழுசாக செக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்டை வாங்கிக்கணும். ஸோ இது ஒரு ட்ராபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்சோ நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும்னா ஆர்டர் பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே கேன்சல் பண்ணால் தான் அது கேன்சலும் ஆகும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த இமேஜில் தெரியுற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வித்ட்ராவல் சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு நான் வித்ட்ரா பண்ணி 1 டேலேயே அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ வித்ட்ராவலில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ
என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஜார் ஆப் செக்யூரிட்டி சைடில் சேஃப் தானே கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் அவங்க ரெப்யூட்டபிள் கோல்டு ப்ரொவைடர் கூட டை அப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கோல்டுமே இன்சூர்டு வால்ஸில் ஸ்டோர் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் கோல்டுன்னு ஃபின்டெக் ஆப்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆல்சோ இது செபி ஆர் ஆர்பிஐ மாதிரி ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் நோ தான். பட் இந்த ஆப் சேஃப் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வித்ட்ரா அமௌண்ட் கொடுத்ததும் அந்த டேயே எனக்கு அமௌண்ட்டும் கிரெடிட் ஆச்சு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பட் சேஃபாக பண்ணுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சடனாக ஒரு நாள் இன்வெஸ்ட் ஸ்டாப் பண்ணலான்னு அமௌண்ட் எல்லாமே வித்ட்ராவும் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடுவீங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போதே ஆட்டோ பே எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேன்சல் பண்ணுறீங்க, உங்கள் அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த ஆட்டோ பேயையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோ பே கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு டெய்லி சேவிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. ஸ்டாப் டெய்லி சேவிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு தடவையுமே ஸ்டாப் டெய்லி சேவிங் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டாப் சேவிங்ஸ் கொடுங்க, இஷ்யூ செலக்ட் பண்ணுங்க, சப்மிட் கொடுங்க, ஸ்டாப் சேவிங் கொடுங்க. மறுபடியுமே ஸ்டாப் சேவிங்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பெர்மனென்ட்லி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் சேவிங் கொடுங்க. இப்போ ஆட்டோ பே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் ஜார் ஆப் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.